ஏன் நீங்க வந்து பெரியார் மீது உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்தது? பெரியாரிய குடும்பத்துல பிறந்தேன் நானு. ம். எனக்கு வந்து நாத்திகத்தின் மீது, ம். பெரியார் ஈவேரா முன்வைத்ததாக சொன்ன அந்த சாதிய, ம். அந்த ஏற்றத்தாழ்வுகள், முரண்கள வந்து அந்த ஈவேராவோட திராவிட தத்துவம் கலையும் நான் நம்பினேன். ம். இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு சிறு வயதுல ஒரு சாகச உணர்வு இருக்கும் தானே. நமக்கு வந்து இப்ப சேகுவேரோட வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம். அவர் மயக்கம் இருக்கும் தானே. ஆமா. ஒரு புரட்சி ஆமா. அதே போல பெரியார் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மயக்கம் இருந்தது. அதாவது எல்லாத்திற்குமே ஒரு தீர்வழி சொல்லியிருக்கிறாரு. இவர் ரொம்ப முற்போக்கா சிந்திச்சிருக்கிறாரு. அவரு அப்படிங்கிறப்ப இப்ப யோசிச்சு பார்க்குறேன். இப்போ நம்ம தமிழ் மொழியை பற்றி, இனத்தை பத்தி அவர் வைக்கிற விமர்சனங்களை அந்த காலகட்டத்தில் ரொம்ப தர்ம சங்கடத்தோட கடந்து போவேன். நம்ம நல்லதுக்கு, அதாவது இவர் நம்மளை திட்டுறாரு, நம்ம இனத்தை கேவலமா பேசுறாரு, நம்ம மொழியை கேவலமா பேசுறாரு, நமது மூதாதைகளை கேவலமா பேசுறாரு. ஆனா ஏதோ நமக்கு நல்லது செய்யறதுக்காக பேசுறாருன்னு நான் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு ஜம்ப் பண்ணி போவேன். இன்னைக்கு சுபவியெல்லாம் அந்த ஜம்ப் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு கட்டத்துல நிறுத்திட்டேன். இது வந்து ஏதோ தவறா தெரியுது. ஒரு தத்துவம் வந்து அந்த தத்துவத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனுக்கு வாழும் காலத்திலேயே ஒரு முரணாக காட்சி அளிக்கிற ஒரு கொடும் வாழ்வியல் சூழலை நான் சிக்கிக்கிட்டேன். எனக்கு பார்க்குறப்ப ஏன் எனக்கு வலிக்குது, ஏன் வலிக்கல, மொழி பற்றி, இனம் பற்றி எனக்கு வந்து எழும்புகிற உணர்வுகள், முத்துக்குமாருக்கு எழும்பின உணர்வுகள், இதே போல இந்த நாட்டில் உங்களை போன்றவர்கள் எத்தனையோ போன்ற மொழி உணர்வாளர்களுக்கு இருந்த உணர்வுகள் ஏன் திராவிட ஆதரவாளர்களுக்கு எழலங்கிறப்பதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரியுது. அவங்க பெரும்பாலான பேர் அப்படி வந்து அவங்க இல்லை. காரணம் என்னன்னா அவங்க யாரும் தமிழர்கள் இல்லைங்கிற அந்த புரிதலுக்கு நம்ம தான் ஆட்படுறோம். அப்போ நம்ம யாரோட ஒரு 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 கீ கொடுத்த பொம்மை மாதிரி நம்ம ஆடிக்கிட்டு இருந்திருக்கிறோம். ஏதோ ஒரு போலி மூட நம்பிக்கையில நம்ம சிக்கிக்கிட்டு இருந்திருக்கிறோங்கிறனாலதான் வந்து பெரியாரை மறுவாசிப்பு பண்ண வேண்டிய தேவை இருந்தது.